عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரியவர்களே, நாம் ஆம்முடைய பாடத்தை படித்து வருகின்றோம். ஆம்முடைய பாடத்தில் ஆம்முடைய அஃராதுகள் எதுவும் விதிவிலக்கு செய்யப்படாதே அப்படியான ஆம்முடைய வகையின் விளக்கங்களையும் உதாரணத்தையும் நாம் அறிந்து வருகிறோம். அதாவது அல் ஆமுல்லதி லம் யஹுஸ்ஸ அன்ஹு ஷைஉன், எப்படிப்பட்ட ஆம் என்றால் அதனுடைய ஃபர்துகள் ஏதும் நீக்கப்படாது, விதிவிலக்கு செய்யப்படாது, தக்ஸீஸ் செய்யப்படாதே. அப்படிப்பட்ட ஆம் அதனுடைய ஹுக்கும் என்ன? அதனுடைய ஹுக்கும் ஹாஸுடைய ஹுக்கும். ஹாஸுடைய ஹுக்கும் எப்படி? அதனுடைய ஃபர்துகள் அனைத்தின் பிரகாரம் அமல் செய்வது வாஜிபாகுமோ அதுபோன்றுதான் இந்த ஆமுடைய ஃபர்துகள் அனைத்தை கொண்டும் அப்படியே அமல் செய்வது வாஜிபாக ஆகும் என்பதாக நாம் சட்டத்தை அறிந்து ஒரு உதாரணத்தையும் நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ் என்ற இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து உசூலுடைய சட்டத்தையும் ஃபிக்ஹுடைய சட்டத்தையும் நாம் அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் முஸன்னிஃப் அவர்கள் இப்பொழுது இரண்டாவது உதாரணம் தருகின்றார்கள். வாருங்கள், நாம் பாடத்தின் பக்கம் கவனம் செலுத்தலாம். ஒபி மிஸ்ரிஹி, இது போன்றுதான். அதாவது எப்படி ஆமுடைய ஃபர்துகள் அனைத்தை கொண்டும் அப்படியே அமல் செய்வது வாஜிபாக ஆகுமோ அதற்கு எதிராக ஹபருல் வாஹிதோ கியாஸோ வந்தால் அந்த ஹபருல் வாஹிதை கியாஸை கொண்டு இரண்டையும் ஒன்றிணைத்து அமல் செய்து வைக்க முடியும் என்றால் இரண்டையும் ஒன்றிணைக்கப்படும். இல்லை என்றால் ஹபருல் வாஹிதையோ அல்லது அந்த கியாஸையோ விட்டுவிடப்படும். அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த ஆமுடைய அந்த விதியின் பிரகாரமே அமல் செய்து வைக்கப்படும். அதை போன்றுதான் நகூலு ஃபீ கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய பின்வரும் இந்த கூற்றிலே நாம் கூறுகின்றோம். அந்த கூற்று என்ன? ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். இந்த வசனம் சூரத்துல் முஸம்மில் 20வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தொழுகையில் நீங்கள் குர்ஆனில் எது லேசாக இருக்கிறதோ அதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இங்கே முதல்ல நம்ம மசாயிலுல் ஃபிக்ஹுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். பிறகு உசூலுல் ஃபிக்ஹுடைய உசூலை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தால் தொழுகையில் கட்டாயமாக குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து ஏதாவது ஒன்று ஓதப்பட வேண்டும். முத்லகுல் கிராத் கண்டிப்பாக தொழுகையில் இருக்கணும் என்பது தெரியுது. ஹனஃபி மதுஹபின்படி தொழுகையில் கிராத்துடைய சட்டம் என்னவென்றால் முத்லகுல் கிராத் ஃபர்து, அதாவது கட்டாயமாக குர்ஆனுடைய வசனங்களில் ஏதாவது ஒன்று ஓதப்படுவது ஃபர்து, கட்டாயம். அதுவும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிபு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிபாகும். இது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டமாக இருக்கின்றது. ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் என்னவென்றால் அவர்களிடத்தில் முத்லகுல் கிராத் ஃபர்து, அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஃபர்து. எப்படி தொழுகையில் கியாமில் கிராத் எப்படி ஃபர்தாக இருக்கின்றதோ அந்த கிராத்து சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருப்பதும் ஃபர்து, கட்டாயம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத அந்த கியாம், அந்த ரகாத் கூடாது, தொழுகை அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான் அந்த தொழுகை நிறைவேறும். இது ஷாஃபி மதுஹபினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது.
இந்த அறிஞர் பெருமக்கள் எப்படி இந்த சட்டத்தை அவர்கள் அமைக்கின்றார்கள், கட்டமைத்தார்கள் என்றால் இது போன்ற வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான். வாருங்கள் இப்பொழுது உசூலுல் ஃபிக்ஹுடைய இந்த ஃபிக்ஹ் சட்டத்திற்கான உசூலை நாம் தெரிந்து கொள்ளலாம். முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇன்னஹு ஆம்முன். இந்த ஃபக்ரஉ மா தயஸ்ஸர என்ற இந்த வசனத்தில் இந்த மா இருக்கின்றதே, இது ஒரு ஆம்மான லஃபுலாக இருக்கின்றது. ஏனெனில் குர்ஆனில் எதுவெல்லாம் லேசாக இருக்குமோ அதில் எதையாவது ஒன்றை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆன் இந்த வசனத்தினுடைய வெளிப்படையான விளக்கமும் நமக்கு அதைத்தான் காட்டுகிறது. எதுவெல்லாம் லேசாக இருக்கிறதோ அதில் எதையாவது ஒன்றை ஓதிக்கொள்ளணும். சூரத்துல் ஃபாத்திஹா தான் கட்டாயமாக ஓதணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அறிவிக்கலை. சொல்லப்போனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை விட சின்ன சூறாக்கள் இருக்கிறது. சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரா வல் அஸ்ர், இது போன்ற சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ எது லேசோ அதை ஓதிக்கொள்ளணும். எனவே ஃபஇன்னஹு ஆம்முன் ஃபி ஜமீஇ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆனிலிருந்து மா தயஸ்ஸர எதுவெல்லாம் லேசாகுமோ அவை அனைத்தின் விஷயத்திலேயும் இந்த மா ஆம்மாக இருக்கின்றது. அவை அனைத்தையும் அது எடுத்துக்கொள்ளும். ஒமின் லரூரத்திஹி, இந்த அவசியத்தின் காரணமாக. ஒமின் லரூரத்திஹி என்றால் இந்த அவசியத்தின் காரணமாக, அதாவது இந்த உமூமின் அவசியத்தின் காரணமாக. மா தயஸ்ஸர என்பதில் உள்ள அந்த மா ஆமின் மீது அறிவிப்பதன் காரணமாக அதுமு தவக்குஃபில் ஜவாஸி அலா கிராஅத்தில் ஃபாத்திஹதி, அதுமு தவக்குஃபில் ஜவாஸி அலா கிராஅத்தில் ஃபாத்திஹதி. சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயமாக ஓத வேண்டும் என்பது அவசியமாகாது. இந்த வாக்கியத்தினுடைய கருத்தர்த்தத்தை முதல்ல நாம் புரிந்து கொள்ளலாம். பிறகு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நேரடி லஃப்ஸ் அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதன் மீது இஅ்திமாது செய்யப்படாது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயமாக ஓதியாகணும்னு சொல்லி சில இமாம்கள் கூறுகின்றார்கள் அல்லவா. அதை போல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதன் மீது இஅ்திமாது செய்யப்படாது. இஅ்திமாது செய்யப்படாது அப்படின்னா நிலை நிறுத்தப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு சில வசனங்களை மட்டும் ஓதினார் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு அந்த தொழுகை கூடி போயிடும். எனவே ஒமின் லரூரத்திஹி, இந்த அவசியத்தின் காரணமாக அதுமு தவக்குஃபில் ஜவாஸி அலா கிராஅத்தில் ஃபாத்திஹதி, ஃபாத்திஹா சூராவை ஓதுவதன் மீது ஜவாஸ் என்பது மௌகூஃபாக ஆகாது. அதுமு தவக்குஃப் நிலையாகாது. அல் ஜவாஸ் என்ற அந்த சட்டம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால்தான் கூடும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் சொல்கிறாங்கல்ல சில இமாம்கள். அப்படி சொல்வது மௌகூஃபாக ஆகாது, நிலையாகாது. ஏனெனில் வஜாஅ ஃபில் ஹபரி, ஹபரிலுமோ வந்துள்ளது. ஹபர் என்பதை கொண்டு கருத்து அல் ஹதீஸ். ஹதீஸுக்கு ஹபர் என்பதாகவும் சொல்லலாம். ஆனால் ஹதீஸ் என்று சொல்வதே முஹத்திசீன்களுடைய வழக்காக இருக்கின்றது. ஃபுகஹாக்கள்கிட்ட ஹதீஸ் என்ற அந்த வார்த்தையை ஹபர் என்றும் சொல்லலாம். வஜா ஃபில் ஹபர், ஹபரிலே வந்திருக்கிறது. அன்னஹு கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக கூறியுள்ளார்கள், லா ஸலாத இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், தொழுகையே இல்லை ஃபாத்திஹத்துல் கிதாபை கொண்டே தவிர. ஃபாத்திஹத்துல் கிதாப் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான் தொழுகை. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகையே கிடையாது. லா ஸலாத்த, தொழுகையே கிடையாது. இந்த லாவுக்கு நஃபியுல் ஜின்ஸ் என்பதாக சொல்லப்படும். தொழுகை என்ற அந்த இனத்தையே நஃபி செய்கிறது. தொழுகையே இல்லை, இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்,
ஃபாத்திஹத்துல் கிதாப் என்ற அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டே தவிர. இப்படி ஹதீஸில் வந்து இருக்குது. ஆனால் மேலுள்ள குர்ஆனுடைய வசனத்தின்படி பார்த்தால் குர்ஆனில் எது லேசோ அதை ஓதிக்கொள்ளலாம் என்று தெரியுது. சூரத்துல் ஃபாத்திஹா தான் கட்டாயமாக ஓதணும் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லலை. ஹதீஸ் என்ன சொல்லுது? சூரத்துல் ஃபாத்திஹா தான் கட்டாயமாக ஓதி ஆகணும் என்று ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றது. இப்போ என்ன செய்கிறது? ஃபஅமில்னா பிஹிமா, எனவே நாம் இவ்விரண்டை கொண்டும் அமல் செய்தோம். குர்ஆனுடைய வசனம் அது எதை அறிவிக்கின்றதோ அதன்படி குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு அமல் செஞ்சாச்சு. அதே போல் ஹதீஸ் அது எதன் மீது அறிவிக்கின்றதோ அதன் பிரகாரம் ஹதீஸின் பிரகாரமும் அமல் செய்தோம். ஃபஅமில்னா பிஹிமா, இவ்விரண்டை கொண்டும் நாம் அமல் செய்தோம். அலா வஜ்ஹின் லா யதகய்யரு பிஹி ஹுக்முல் கிதாபி, குர்ஆனுடைய சட்டம் மாறுபடாத விதத்திலே. அலா வஜ்ஹின் என்றால் ஒரு முறையின் கீழே, லா யதகய்யரு பிஹி அந்த முறையை கொண்டு மாறுபடாது. ஹுக்முல் கிதாபி, குர்ஆனுடைய இந்த சட்டம் மாறுபடாது. ஏன்னா குர்ஆனில் வந்து ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் எது லேசாக இருக்கிறதோ அதை ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் குர்ஆனுடைய சட்டம். அப்போ அந்த சட்டம் மாறுபடாத விதத்தில் நாம் குர்ஆனை கொண்டும் அமல் செய்தோம், அதே போல் ஹதீஸை கொண்டும் அமல் செய்கிறோம். எப்படி? அது எப்படி என்றால், நான் ஆரம்பத்திலே ஹனஃபி மதுஹபினுடைய சட்டத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், பி அன் நஹ்மிலல் ஹபர, இந்த ஹபரை இந்த ஹதீஸை நாம் சுமத்தாட்டுகிறோம். அலா நஃபில் கமாலி, அலா நஃபில் கமாலி, கமாலியத்தை நஃபி செய்வதன் மீது அந்த ஹதீஸை நாம் சுமத்தாட்டுகிறோம். லா சொலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாபுன்னு வருதுல. அப்போ அந்த இடத்துல என்ன கருத்து அப்படின்னா, தொழுகையே இல்லைன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. தொழுகை முழுமை பெறாது. நஃபியுல் கமால், கமாலியத்தை முழுமை பெறுதலை அது நஃபி செய்கிறது. அப்போ தொழுகை முழுமை பெறாது, அறகுறையாக இருக்கும். தொழுகை நிறைவு பெறாது, அது அறகுறையாக இருக்கும். அதனால் அறவே தொழுகையே உண்டாகாது அப்படின்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. நஃபியுல் கமால் அலா நஃபில் கமாலி, கமாலியத்தை நஃபி செய்வதன் மீது, இல்லாமல் ஆக்குவதன் மீது நாம் அந்த ஹதீஸை சுமத்தாட்டுவது போல. ஹத்தா யகூன முத்லகுல் கிராஅத்தி ஃபர்தன், எனவே எதுவரை என்றால் முத்லகுல் கிராத், பொதுவாக கிராத் என்பது ஃபர்தன், ஃபர்தாக ஆகும். பிஹுகுமில் கிதாபி, எந்த அடிப்படையில் இந்த ஃபர்து என்ற உசூலை நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னா, குர்ஆனில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில், குர்ஆனில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் முத்லகுல் கிராத் ஃபர்தாக ஆகும். வ கிராஅத்துல் ஃபாத்திஹதி வாஜிபத்தன், அதே சமயத்தில் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபத்தன், வாஜிபாக ஆகும். அது எந்த அடிப்படையில்? ஹதீஸின் அடிப்படையில். பிஹுகுமில் ஹபரி, ஹதீஸின் அடிப்படையில் கிராத்துல் ஃபாத்திஹா வாஜிபாகும். குர்ஆனுடைய அடிப்படையில் முத்லகுல் கிராத் ஃபர்தாக ஆகும். இது ஹனஃபி மதுஹபின்படி இரண்டை கொண்டும் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிறோம் என்பதாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறி முடிக்கின்றார்கள். முடிந்த அளவு இரண்டை கொண்டும் அமல் செய்ய முடியும் என்றால் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் இரண்டை கொண்டும் அமல் செய்து வைக்கப்படும். அப்படி ஒரு கால் முடியலை என்றால் முதலில் கிதாபுல்லா, அல்லாஹுடைய வார்த்தைக்கு, அல்லாஹுடைய ஹுக்குமுக்கு முதலிடம் கொடுக்கப்படும். அதற்கு எதிராக உள்ள ஹபருல் வாஹிதோ அல்லது கியாஸையோ விட்டுவிடப்படும். அதற்கு இப்போ முஸன்னிஃப் அவர்கள் இன்னொரு 2 உதாரணம் தருகின்றார்கள். ஒகுல்னா கதாலிக ஃபீ கௌலிஹி தஆலா, இன்னும் நாம் கூறுகிறோம் இவ்வாறே பின்வரக்கூடிய அல்லாஹு தஆலாவின் இந்த கூற்றிலும், வலா தஅகுலு மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, இது குர்ஆனுடைய ஒரு வசனங்க. சூரத்துல் அன்ஆமில் இது இடம்பெறுகிறது 121வது வசனமாக. இங்கேயும் முதல்ல நம்ம இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது, அதன் கீழே வரக்கூடிய ஃபிக்ஹுடைய சட்டம் என்ன, அந்த சட்டத்தை இமாம்கள் எப்படி எடுத்து இருக்கின்றார்கள் என்ற உசூலுடைய சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வலா தஅகுலு, நீங்கள் சாப்பிட வேண்டாம், மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த மாமிசம் அல்லாஹுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டதோ, எந்த மாமிசம் அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறப்படாமல் இருந்ததோ அப்படிப்பட்ட இறைச்சியை, மாமிசத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இது குர்ஆனுடைய நேரடி வசனம்.
அதாவது மார்க்க சட்டம் என்ன என்றால், அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்ட மாமிசத்தை தான் சாப்பிடணும், அந்த இறைச்சியை தான் சாப்பிடணும் என்பது மார்க்க சட்டமாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒருத்தர் மறந்து அறுத்துட்டார். அதாவது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பிராணியை அறுத்தார்கள், சாப்பிடப்படக்கூடிய அந்த பிராணியை அறுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக நாம் யாரும் அதை சாப்பிடவே மாட்டோம். இப்போ நம்ம சமூகத்தை சேர்ந்த கலிமா சொன்ன இஸ்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறாமலே அறுத்துட்டார். நாவினால் அல்லாஹுடைய பெயரை மொழியாமலேயே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அறுக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாமலேயே ஒருத்தர் அறுத்துட்டார். ஒரு முஸ்லீமான ஒருவர், மாற்று மதத்தை சார்ந்தவர் சொல்லி அறுத்தாலும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இங்கே இப்போ ஒரு முஸ்லீம் இஸ்லாமை சார்ந்த சகோதரர் சொல்லாமல் அறுத்து விட்டார் என்றால், வேண்டுமென்றே மறதியாக சொல்லாமல் மறந்து அறுத்து விட்டால் இப்போ அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இரண்டு மதுஹபின் பிரகாரமும், ஹனஃபி மதுஹபின் பிரகாரமும் ஷாஃபி மதுஹபின் பிரகாரமும் அதை சாப்பிடுவது குற்றமல்ல. ஏனென்றால் ஹதீஸிலே வருகின்றது, மறதியாக ஒரு செயல் செய்யப்பட்டால் அது மன்னிக்கப்பட்டுவிடும். மறதியாக ஒரு செயல் செய்யப்பட்டால் அது மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ஹதீஸில் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் இங்கே இவர் மறந்து விட்டுட்டார் என்பதனால அது மன்னிக்கப்பட்டுவிடும், அந்த இறைச்சியை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ பிரச்சனை, கருத்து வேறுபாடு எதில் வருகிறது என்றால், ஒரு முஸ்லிமான ஒருவர் சாப்பிடப்படக்கூடிய அந்த பிராணியை வேண்டுமென்றே அமதன், முதல்ல சொன்னது நிசியானன், இப்பொழுது சொல்ல வரக்கூடிய சட்டம் என்ன, அம்தன், வேண்டுமென்றே ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறாமல் அல்லாஹ்வுடைய பெயரை மொழியாமல் அவர் அறுத்து விட்டார் என்றால் இந்த இறைச்சியை சாப்பிடுறது கூடுமா கூடாதா என்று இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஹனஃபி மதுஹபின்படி சாப்பிடுவது கூடாது, ஷாஃபி மதுஹபின்படி சாப்பிடுவது கூடும். கூடும் என்ற சட்டத்தை ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் எப்படி எடுக்கின்றார்கள் என்றால், ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அன் மத்ரூகி தஸ்மியத்தி ஆமிதன், வேண்டுமென்றே ஒருவர் பிஸ்மில்லாவை சொல்லுவதை விட்டுவிட்டு அறுத்து விட்டால் அதை சாப்பிடலாமா? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குலூஹு, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபைன்ன தஸ்மியத்தல்லாஹி தஆலா ஃபீ கல்பி குல்லிம்ரிஇம் முஸ்லிமின், ஏனெனில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிஸ்மில்லா இருக்கின்றது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. அல்லாஹ்வை விசுவாசித்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய இஸ்மு அவர்களுடைய கல்புல இருக்கத்தான் செய்யுது. அதனால அந்த முஸ்லிம்கள் ஆண்களோ பெண்களோ வேண்டுமென்றே அல்லாஹ்வுடைய இஸ்மை சொல்லாமல் நினைவு கூறாமல் அவர்கள் அறுத்துவிட்டாலும் அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று இந்த ஹதீஸில் தெரிவதன் காரணமாக இந்த ஹதீஸின் பிரகாரம் ஷாஃபி மதுஹபின்படி வேண்டுமென்றே பிஸ்மில்லா விடப்பட்டது என்றாலும் அந்த விடப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த இறைச்சியை சாப்பிடுவது கூடும். ஆனால் ஹனஃபி மதுஹபின்படி கூடாது. இது ஃபிக்ஹ் சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை இது போன்ற வசனத்தில் இருந்து தான் ஃபுகஹாக்கள் நமக்கு வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் அந்த உசூலை பார்க்கலாம். இந்த வசனம் இருக்கின்றதே, வலா தஅகுலு மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹ் என்ற இந்த வசனம் ஆகிறது, அன்னஹு யூஜிபு ஹுர்மத மத்ரூகி தஸ்மியத்தி ஆமிதன். அன்னஹு, இந்த வசனம் யூஜிபு வாஜிபாக ஆக்குகிறது, எதை, ஹுர்மத மத்ரூகி தஸ்மியத்தி ஆமிதன், வேண்டுமென்றே பிஸ்மில்லா விடப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த பிராணியும் ஹராம் என்பதை வாஜிபாக ஆக்குகிறது. எல்லாவற்றையும் இது எடுத்துக்கொள்ளும். பொதுவாக நீ வேண்டுமென்றே விட்டாலும் சரி, மறதியாக விட்டாலும் சரி, வேண்டுமென்றே விட்டாலும் சரி, மறதியாக விட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் அறுத்த பிராணி என்றால் அதை சாப்பிட வேண்டாம்
என்று பொதுவாக இந்த வசனம் எடுக்கிறது. ஏனென்றால் மிம்மா என்பதில் உள்ள இந்த மா இருக்கின்றதல்லவா, எதுவெல்லாம் அல்லாஹுடைய இஸ்மு சொல்லப்படாமல் அறுத்ததோ அதை சாப்பிடவே வேண்டாம் என்பதாக இது அறிவிக்கின்றது. எனவே வேண்டுமென்றே அல்லாஹுடைய பெயர் விடப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த பிராணியும் ஹராம் என்பதை இது வாஜிபாக ஆக்கும். ஆனால் வஜாஅ ஃபில் ஹபரி, ஹதீஸினுமோ வந்திருக்கிறது, அன்னஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் சுஇல அன் மத்ரூகி தஸ்மியத்தி ஆமிதன், வேண்டுமென்றே விடப்பட்ட பிஸ்மில்லா விடப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த பிராணியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஃபகால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குலூஹு, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஃபைன்ன தஸ்மியத்தல்லாஹி தஆலா, ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய இஸ்மாகிறது ஃபீ கல்பி குல்லிம்ரிஇம் முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வினுடைய இஸ்மு இருக்கிறது என்ற காரணத்தினால. அப்போ இந்த ஹதீஸ் இப்படி அறிவிக்கிறது. மேலுள்ள வசனம் சாப்பிடவே கூடாது என்று காட்டுகிறது. இரண்டும் ஒன்றுக்கு பின் முரணாக ஆகிறது. இது ஹபருல் வாஹித், அது கிதாபுல்லா. மேலும் அது ஆம் அல்லது லம் யஹுஸ் அன்ஹுல் பஅத், எந்த ஃபர்துகளும் நீக்கப்படாத ஒரு ஆமுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது ஹாஸுடைய ஹுக்குமின் கீழே வரும். ஹாஸின் படி அப்படியே அமல் செய்கிறது எப்படி வாஜிபோ அதே போல இதையும் அப்படியே அமல் செய்வது வாஜிபாக ஆகும். ஃபலா யும்கினு தௌஃபீகு பைனஹுமா, இவ்விரண்டுக்கு மத்தியிலே இரண்டையும் ஒன்றிணைத்து அமல் செய்வதற்கான சாத்தியம் இங்கே இல்லை. எப்படி முந்தின மசாலால பாருங்க, ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் லா ஸலாத இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், இரண்டையும் முடிந்த அளவு ஒன்றா வச்சு அமல் செய்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் இங்கே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால் முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபலா யும்கினு, சாத்தியம் இல்லை, சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை, அத்தௌஃபீக் பைனஹுமா, இவ்விரண்டுக்கும் மத்தியிலே கிதாபுல்லா மற்றும் ஹபருல் வாஹித் இவ்விரண்டுக்கும் மத்தியிலே ஒன்றிணைத்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை. ஏனெனில் லிஅன்னஹு லவ் ஸபதல் ஹில்லு பிதர்கிஹா ஆமிதன், இங்கேருந்து ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் கவனிங்க, அதாவது மேலே ஹதீஸில் வேண்டுமென்றே பிஸ்மில்லா சொல்வது விடப்பட்டு அறுக்கப்பட்டால், பிஸ்மில்லாவை கூறாமல் வேண்டுமென்றே கூறாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவது ஒரு முஸ்லிம் அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவது கூடும் என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸில் இருந்தே ஒரு விஷயம் புரியுது. மறதியாக அல்லாஹ்வுடைய இஸ்மு கூறுவது விடப்பட்டு அறுக்கப்பட்டால் அதை பில் அவுலா கண்டிப்பாக அதை தாராளமாக சாப்பிடலாம் என்று தெரிகிறது. அதான் முஸன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், லவ் சபத்தல் ஹில்லு பி தர்கிஹா ஆமிதன், வேண்டுமென்றே விடப்பட்டு அல்லாஹ்வுடைய பெயர் கூறுதல் விடப்பட்டு அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவது ஹலால் என்பது உறுதிப்பட்டால் ல சபத்தல் ஹில்லு பி தர்கிஹா நாசியன், எனவே பில் அவுலா ஏற்றம் என்ன என்றால் மறதியாக அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை விட கூறப்படாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணியை சாப்பிடுவதும் ஹலாலாகும் என்பதும் தெரிகிறது. இதன் மூலமாக தெரிகிறது. அதே போல் இன்னொரு ஹதீஸின் மூலமாகவும் தெரிகிறது. ஹதீஸில் என்ன வந்திருக்குது, அதாவது ரூஃபி அல் கலமு அன் சலாசின், 3 விஷயத்தை தொட்டும் பேனா உயர்த்தப்படும், குற்றம் எழுதப்படாது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மறதியாக ஒரு அமல் செய்துவிட்டால் அந்த குற்றமாக எழுதப்படாது என்பதாக ஹதீஸில் இடம்பெறுகிறது. அப்போ அந்த ஹதீஸின் மூலமாகவும் சுபூத் ஆகிறது என்றாலும் இந்த ஹதீஸை கொண்டே ஒரு விஷயம் புரியுது. வேண்டுமென்றே பிஸ்மில்லா கூறுதல் விடப்பட்டு பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிடுவது கூடும் என்றால் மறதியாக பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதையும் சாப்பிடுவது கண்டிப்பாக கூடும் என்று தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸின்படி மட்டுமே அமல் செய்தால் மொத்தத்தில் குர்ஆனுடைய வசனத்தின்படி அமல் செய்ய முடியாமலே போயிடும். ஆனால் அப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதுக்கு எந்த ஒரு ஃபாயிதாவுமே இல்லாமல் போயிடும். லா தாக்குலு மிம்மாலம் இதுகர் இஸ்முல்லா, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறவில்லையே அப்படிப்பட்ட பிராணியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த சட்டத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போகிவிடும். ஏனென்றால் மனிதன் 2 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் தான் இருப்பான். ஒன்று வேண்டுமென்றே
அந்த அமலை செய்யாமல் இருக்கிறது, அல்லது மறதியாக செய்யாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு நிலையிலுமே அந்த அமல் செய்யாமல் அறுக்கப்பட்டால் கூடும் என்று சொல்லிட்டா, அப்போ இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தை சொன்னதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதை தான் முசன்னிஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஹீனைதின் யர்தஃபிஉ ஹுக்முல் கிதாபி. எனவே இந்த இடத்திலே என்ன ஆகிவிடும் என்றால், கிதாபுல்லா குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த சட்டம் நீங்கிவிடும். யர்தஃபிஉ ஹுக்முல் கிதாபி, அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த சட்டம் அமல் செய்யப்படாமலேயே நீங்கிவிடுகிறது. ஆகவே இந்த இடத்துல குர்ஆனுடைய வசனத்தை முற்படுத்தி ஃபயுத்ரகுல் ஹபரு, ஹபரை விட்டுவிடப்படும். அடுத்து வாருங்கள். வகதாலிக கௌலுஹு தஆலா. இது இன்று நாம் படிக்கக்கூடிய மூன்றாவது உதாரணம். முன்னாடி படித்த உதாரணத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது வரிசையில் இது 4வது உதாரணமாக ஆகும். இவ்வாறு தான் அல்லாஹு தஆலாவினுடைய பின்வரக்கூடிய இந்த கூற்றும், அதாவது எந்த ஃபர்துகளையும் நீக்காமல் அப்படியே முழு ஃபர்துகளின் மீதும் அறிவிக்கின்றதோ அந்த ஆமை அதன்படி அப்படியே அமல் செய்வது வாஜிபாக ஆகும் என்பதற்கு இன்னொரு உதாரணம். உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அருضعنக்கும். இந்த வசனம் சூரத்துன் நிசாவுல 23வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மஹரமியத்தான பெண்கள் யாரெல்லாம் என்ற ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துவான். அதில் ஒரு வகை பெண்கள் யார் அப்படின்னா, செவிலி தாய்மார்கள், பால் குடிப்பாட்டினார்களே, சிறு பிள்ளைகளுக்கு, கை குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டிய அந்த தாய்மார்களை நீங்கள் திருமணம் முடிப்பதும் ஹராமாகும். இது இந்த வசனம் அறிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இங்கே நம்ம அறிய வேண்டிய ஃபிக்ஹ் மஸ்அலா என்ன என்றால், அப்போ ஒரு செவிலி தாயை பால் குடித்த அந்த சிறுவன் பருவ வயதை அடைந்த பிறகு அந்த செவிலி தாயை திருமணம் முடிக்க முடியுமா என்றால் திருமணம் முடிக்க முடியாது. தாயினுடைய ஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம் முடிக்க முடியாது. இப்போ இதில் என்ன கருத்து வேறுபாடு என்றால், ஒரு முறை பால் குடிப்பாட்டினாலும் சரி, அல்லது அந்த கை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் அந்த சிறுவன் ஒரு முறை உறிஞ்சி கொண்டாலும் சரி, அல்லது இந்த தாயார் ஒரு முறை பால் குடிப்பாட்ட செய்தாலும் சரி, ஹனஃபி மதுஹபின்படி எப்பொழுது பால் குடிப்பாட்டி விட்டார்களோ, கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, அதிகமாக கொடுத்தாலும் சரி, எப்போ நீங்கள் பால் குடிப்பாட்டுட்டீங்களோ, நீங்கள் வாயில் கொண்டு வச்சிட்டீங்களோ, அல்லது அந்த சிறுவன் உறிஞ்சி விட்டான் என்றால், பாலை உறிந்து விட்டான் என்றால், தாயினுடைய அந்த மார்பகத்தில் இருந்து பாலை உறிஞ்சி விட்டான் என்றால், இங்கே இருவருக்கு மத்தியிலே ரலாஅத்து சுபூத்தாக ஆகிவிடும். இதனால் இருவரும் திருமணம் முடித்து கொள்ள முடியாது. ரலாஅத்துடைய உறவு அங்கே உண்டாயிரும். இது ஹனஃபி மதுஹபின்படி உள்ள சட்டமாக இருக்கின்றது. ஷாஃபி மதுஹபின்படி சட்டம் என்னவென்றால், மொத்தத்தில் 5 முறை பால் குடித்து இருக்க வேண்டும். அது இந்த தாயார் பால் குடிப்பாட்டினாலும் சரி, அல்லது அந்த கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சிறுவன் பால் உறிஞ்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, மொத்தத்தில் 5 முறை எண்ணிக்கையால் 5 முறை குடிப்பாட்டி இருந்தால் அங்கே ரலாஅத்து சுபூத்தாக ஆகும், ஹுருமத்து சுபூத்தாக ஆகிவிடும் என்பதாக ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள். இது ஃபிக்ஹ் சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை எந்த உசூலின் அடிப்படையில் எடுத்தார்கள்? இந்த ஆமுடைய சட்டத்தின் கீழே தான் எடுத்தார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் சட்டத்தை, உசூலை கவனிக்கலாம். இந்த வசனமாகிறது யக்தலி, தேடுகிறது. இந்த வசனம் தேடுகிறது பி உமூமிஹி, அதனுடைய உமூமியத்தை கொண்டு. ஏனென்றால் இந்த வசனம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் ஹராம் என்ற விஷயத்தில் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கிறான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த தாய்மார்களெல்லாம் அல்லாத்தி, எத்தகைய பெண்களெல்லாம் உங்களுக்கு பால் குடிப்பாட்டினார்களோ அப்படியான தாய்மார்களை நீங்கள்
திருமணம் முடிப்பதும் ஹராமாகும். அவங்க ஒரு முறை கொடுத்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கொடுத்தாலும் சரி, கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, அல்லது அதிகமாக கொடுத்தாலும் சரி, மொத்தத்தில் உங்களுக்கு மத்தியில் ரலாஅத்து சுபூத்தாக ஆகிவிடும் என்று இந்த வசனம் பொதுவாக அறிவிப்பதன் காரணமாக உமூமிக அதனுடைய உமூமியத்தை கொண்டு ஹுருமத நிகாஹில் முர்திஅதி, ஹுருமத நிகாஹில் முர்திஅத, முர்திஆவை திருமணம் முடிப்பது, முர்திஆ என்றால் பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த செவிலித்தாய், முர்திஆவை திருமணம் முடிப்பது ஹராம் என்பதை தேடுகிறது. ஆனால் வகத் ஜாஅ ஃபில் ஹபரி, ஹதீஸிலுமோ வந்து இருக்கின்றது, வகத் ஜாஅ ஃபில் ஹபரி என்ன வந்திருக்குது, லா துஹரிமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸதான், மஸ்ஸத் இன்னும் ஒரு மஸ்ஸத் இன்னும் இரண்டு மஸ்ஸத். மஸ்ஸத் என்றால் ஃபிஅலுர் ரதீ, பால் குடிக்கக்கூடிய அந்த கைப்பிள்ளையினுடைய செயல். குழந்தையாக இருக்கிறதே அந்த குழந்தையினுடைய செயல் தான் என்னது, மஸ்ஸத், உறிஞ்சுதல். மஸ்ஸத்னா என்ன அர்த்தம், உறிஞ்சுதல். ஒரு முறை உறிஞ்சினாலும், ஒலல் மஸ்ஸத்தான் இரண்டு முறை உறிஞ்சினாலும் லா துஹரிமு, அது வந்து ஹராமாக ஆக்காது, எதை, திருமணம் முடிப்பதை ஹராமாக ஆக்காது. அதே போல வலல் இம்லாஜத்து வலல் இம்லாஜத்தான், இம்லாஜா என்றால் ஃபிஅலுல் முர்திஆ, பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்ணுடைய செயல். இம்லாஜா என்றால் வாயில் வைப்பது, தன்னுடைய மார்பகத்தை தன்னுடைய பிள்ளையினுடைய வாயில் வைத்து கொடுப்பது, அதற்கு இம்லாஜா என்று சொல்லப்படும். ஒலல் இம்லாஜத்தான் இரண்டு இம்லாஜா, ஒரு முறை வைத்தாலோ இரண்டு முறை வைத்தாலோ அதை கொண்டு அது ஹராமாக ஆக்காது, ரலாஅத் அங்கே சுபூத்தாக ஆகாது என்று தெரிகிறது. இந்த ஹதீஸை வைத்து தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் 5 முறை அல்லது 5 முறைக்கு மேலாக பால் குடிப்பாட்டினால் அல்லது பாலை உறிஞ்சினாலோ அவர்களுக்கு மத்தியில் ரலாஅத்து சுபூத்தாக ஆகிவிடும், ஹுருமத்து சுபூத்தாக ஆகிவிடும், திருமணம் முடிப்பது ஹராம் என்ற சட்டம் அப்பொழுதுதான் வரும் என்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் ஃபலம் யும்கினு தௌஃபீகு பைனஹுமா, இவ்விரண்டுக்கும் மத்தியிலேயும் இரண்டையும் ஒன்றிணைத்து அமல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை. ஃபலம் யும்கின் சாத்தியமில்லை, அத்தௌஃபீகு பைனஹுமா, மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்திற்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ஹபருல் வாஹிதுக்கும் மத்தியிலே ஒன்றிணைத்து அமல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை. ஆகவே ஃபயுத்ரகுல் ஹபரு, இந்த ஹபருல் வாஹிதை விட்டுவிடப்படும். உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லானக்கும் என்ற அந்த வசனத்தின்படி அமல் செய்யப்படும். அப்போ இங்கேயும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் கிதாபுல்லாவில் குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கொண்டு மட்டுமே அமல் செய்கின்றார்கள், ஹதீஸை விட்டுவிட்டார்கள். எப்படி முந்திய மஸ்அலாவில் ஹதீஸை விட்டுவிட்டார்களோ அதை போல. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் அல்-ஆம் அல்லதி லம் யஹுஸ்ஸ அன்ஹு ஷைஉன், எந்த ஃபர்துகளையும் நீக்காமல் அனைத்து ஃபர்தின் மீதும் அறிவிக்கக்கூடிய அந்த ஆம் என்ற அந்த உசூலின் கீழ் நாம் இத்துடன் 4 உதாரணங்களை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் முஸன்னிஃப் அவர்கள் வ அம்மல் ஆம் அல்லதி ஹுஸ்ஸ இந்தல் பஅல் ஃபஹுக்முஹு என்ற இதனுடைய இந்த ஆமுடைய, ஏன்னா ஆம் 2 வகைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதில் ஒரு வகையினுடைய ஆமை நாம் தெரிந்து கொண்டோம், அதனுடைய ஹுக்குமையும் உதாரணத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் 2வது வகையான அந்த ஆமுடைய ஹுக்கும் மற்றும் உதாரணத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.